இங்கே ஒரு பொண்ணு ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். வைத்தியம் பார்க்க வந்த இடத்துல டாக்டரை பார்த்து பைத்தியமாயி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் விழுந்துடுறா. டாக்டருமே சொல்லுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவரோட வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டே இவளோட ஹார்ட் உருகி தண்ணியா போய்கிட்டு இருக்கு. இவ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்த டாக்டர், ஓ நீங்க தான் அந்த ஹார்ட் பேஷண்டா, நீங்க பார்க்க வேண்டிய டாக்டர் பக்கத்து ரூம்ல இருக்காருன்னு சொல்ல சடனா இவளும் இல்ல எனக்கு வெறும் ஸ்கின் அலர்ஜி தான் அப்படின்னு சொல்ல டாக்டருமே அதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துட்றாரு. பைபிளை வாங்கிட்டு போனமானு இல்லாம டாக்டர் கிட்டே உங்க நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கிறா. பதிலுக்கு டாக்டருமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இவளுமே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. வைத்தியம் பார்க்க போன இடத்துல டாக்டரை பார்த்து பைத்தியம் ஆயிட்டா போல அவரை நினைப்பாவே இருக்கா. எப்படியாச்சும் அவரை பார்த்தே ஆகணுமேனு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல இருக்க அவளோட ஃப்ரெண்டு எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறத பாக்குறா. அப்புறம் என்ன இவளை வைத்தியம் பார்க்குற மாதிரி கூட்டு போய் அப்படியே டாக்டரை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவளை கூப்பிட்டு போயிடுறா டாக்டர் கிட்ட. எப்பவும் போல இவளோட ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை மறுபடியும் டாக்டர் கிட்ட நம்பர் கேட்கிறா. பேஷண்ட்டை புடிச்சிட்டு வந்து விட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணா மட்டும் டாக்டர் நம்பர் கொடுத்துருவாரா என்ன? அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவளோட ஃப்ரெண்டு, இங்க பாருடி மாஸ்க் போட்டிருக்கிறதுனால தான் அவன் அழகா தெரியறான், அது இல்லாட்டி அவன் சும்மா நார்மல் பீஸ் தான். அதை கேட்ட உடனே இவ ஃபர்ஸ்ட் கோவப்பட்டா. அடுத்து அவ ஃப்ரெண்டு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா நடந்து போன ஒரு வயசானவங்க தலை சுத்தி கீழே விழற மாதிரி போறாங்க. அதை பார்த்த உடனே இவ வேமா போய் அவங்கள பிடிக்கிறா. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஒரு டாக்டர் பிடிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, அவ ரூட் விட்டுக்கிட்டு இருந்தா அதே டாக்டர் தான். மாஸ்க் இல்லாம அவளை பார்த்ததான் அவர் அழகுல மூழ்கிட்டா இவ. அதோட அவரோட அந்த ஹெல்பிங் ஹார்ட்டை பார்த்தது இவ ஹார்ட் மெல்ட் ஆயிடுச்சு.